3 பேர் மக்களை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் இவ்வளவு காப்பாற்றுவதற்காக ஒரு இல்ல கைது பண்ணி பாருங்க, நிர்வாகிகள் எதுவும் பண்ணாது இல்ல. இவ்வளவு பெரிய நாங்க வந்து இதுல ஒரு லிமிட்டுக்கு மேல இப்ப சொல்ல முடியாது. விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் போட்டிருக்கிற பொழுது எந்த ஒரு கருத்தையும் சொன்னால் அந்த கருத்து அந்த விசாரணை கமிஷனுடைய விசாரணைக்கு ஒரு சின்ன இடையூறாக வரும் என்பது ஒரு நடைமுறையில இருக்கிற சூழ்நிலை. சொல்றேன் இது இந்த சூழ்நிலை. அடுத்தது எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா உங்க கேள்வி என்னவா இருந்திருக்கும்? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட வந்து மனசாட்சியோட இருக்கிற நண்பர்கிட்ட நான் கேட்கிறேன். இந்த சம்பவம் காதுக்கு வந்த உடனே அவர் வந்து தளபதி அவர்கள் துடித்து போய் விட்டார் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப யார் கூட்டம்னு பார்த்தாரா? அங்க போய் இறந்தது பெரும்பகுதி ஒரு சம்பந்தப்பட்ட கட்சிக்கு ஒட்டி இருக்கிறதுன்னு நினைச்சாரா? அதெல்லாம் நினைக்கல. உடனடியா அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு அத்தனை அதிகாரிகளுக்கும் அங்கிருந்து பேசுறாரு. பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேசுறாரு. அங்கிருந்து போலீஸ்க்கு எல்லாத்தையும் அனுப்புறாரு. அது அல்லாம டாக்டர்ஸ் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாங்க. எல்லா டாக்டர்ஸும் பண்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா கூட அதையும் நம்மளே கவனிச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அது மட்டும் இல்ல, அவர் அங்க இருந்து உத்தரவு போன்ல போட்டு இருந்திருக்கலாம். ஆனா உடனே செக்ரட்டரியேட் போடுறாரு. அது ஒரு அன்டைம். அந்த டைம்ல செக்ரட்டரியேட் போய் சீஃப் செக்ரட்டரி முதல் கொண்டு எல்லா செக்ரட்டரியும் வர வச்சு அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க ஒவ்வொன்றையும் இந்த வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருமே கவனிக்கல. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு தோணும்? இதெல்லாம் கவனிச்சு தப்போ ரைட்டு, அதுல இருக்க ஒரு தப்பை கூட கண்டுபிடிச்சு சொல்லலாம். அவ்வளவு அக்கறை எடுத்தார். அடுத்த நாள் காலையில நான் வந்து போய் கரூர் பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா அவர்னால் அங்க இருக்க முடியல. உடனே கிளம்பினார். நைட்டோட நைட் வந்து கிளம்பி அத்தனை பேர்த்தையும் போய் பார்த்துட்டு 10 லட்சம் ரூபாய் உடனடியாக அறிவிச்சார். யார் பண்ணுவாங்க? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அது அறிவிச்சது மட்டுமல்ல, உடனே கொடுக்க சொல்லிட்டு இப்ப நாங்கெல்லாம் வந்து 500 கோடி தயார். ஆனா இப்ப எதிர்கட்சிகள் பொதுமான போலீஸ் நான் சொல்றேன். 500 போலீஸ் அங்க அனுப்பிச்சிருக்காங்க. சில கூட்டங்கள்ல 250, 300 அப்படிதான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு 500 போலீஸ். அது மட்டுமல்ல, போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? உங்க மனசாட்சி நீங்க தொடுங்க. போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? இது ஏதோ வந்து ஒரு விளையாட்டான சம்பவம் இல்லை, ஒரு கடுமையான சம்பவம். 41 குடும்பம் வீணா போயிருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு போனோம்னா மறுபடியும் எப்படி திருத்திக்கிறது? நாங்களே கூட அதுல பாடம் படிக்கணும்னு இருக்கோம். நம்ம எப்படி அதை திருத்திக்கிறது? இதை டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவங்க வந்து போலீஸ்ல வந்து அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு போலீஸ்காரரு துணியை வச்சு மயக்கம் போட்டவரை எந்த போலீஸ் பண்ணுவாங்க? அப்ப அவங்க எல்லாம் மனசுலாவும் நம்ம மதிக்கலையே, மிஷின் அவங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு இருக்கோம். போறோம், கையை நீட்டி நிக்கிறோம், தாண்டிட்டு போனோம்னா போயிட்டு போறாங்கன்னு விட்டுறதா? அவங்க வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இடம் காலியா இருந்தது. இவங்க வருகிற பொழுது அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அடுத்தது வந்து நாமக்கல்லையே லேட்டு, சென்னையிலேயே லேட்டு, நாமக்கல் லேட்டு. வந்தோடனே அவரே வந்து விஜய் வந்து போலீஸை பாராட்டி தான் பேசியிருக்காரு. நாமக்கல்லையும் சில பேர் மயக்கம் போட்டாங்கிறாங்க. அப்புறம் இங்க வருகிற பொழுது அங்கங்க இருட்டாயிடுச்சு. அங்கங்க நின்றுருந்து பண்ணியிருந்ததுன்னா இப்ப இந்த இடத்துல வந்து நின்று இருந்ததுனாக்க இங்க இருக்கிறவங்க இங்கேயே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க பார்க்க முடியல, அதனால பின்னாடி ரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் விசாரணை இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்க டீட்டெயிலா சொல்ல முடியாது. மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. அவர் வரும்போதே அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஏறத்தாழ 8 மணி நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. வர்றவங்க ஒரு சின்ன பாதுகாப்பு இல்லாத நிலைமை கூட இருந்துடக்கூடாது. கூட்டமே இல்லைனாலும் பரவாயில்ல, வர்றவங்க பாதுகாப்பா போகணுங்கிறதுல எப்பவுமே திமுக அக்கறையா இருந்திருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி வந்து கரூர் நடத்தினார். எவ்வளவு பெரிய கூட்டம்! மழை கொட்டுன்னு விட்டு அப்படியே டிஸ்லோகேட் ஆச்சு. ஆனா அத்தனையும் பாதுகாப்பா கொண்டு போய் பண்ணாரா இல்லையா? அதனால
இது வந்து ஒரு அரசாங்கத்தையோ இதுல வந்து தலைவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை படிச்சாக்க நம்ம மனசை அப்படியே வந்து நெகிழ்ந்து போயிடுது. நான் வந்து பெருமையா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. அவர் என்ன அதுல அரசியலா பண்ணாரு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் மற்ற கட்சிகளோட டிஸ்கஸ் பண்றேன், மற்ற அமைப்புகளோட டிஸ்கஸ் பண்றேன். இத்தனையும் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. இந்த சம்பவம் திமுகவா வேற ஏதோ கட்சி, ஆனா இறந்தவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்காலத்துல ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருக்கு. அந்த அக்கறையை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றது கூட இல்லாம ஏதாச்சும் தப்ப கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவரு என்ன தப்பு பண்ணார்? இந்த செய்தி வந்ததில் இருந்து அவர் நேற்று சொல்லும் போது சொல்றாரு, போன் நாங்க பேசும்போது சொல்றாரு, இன்னும் வந்து கரூரை மறைக்கவே முடியல நான். எப்படி இருக்கும்? எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு சும்மா வந்து ஒரு கடனுக்காக பண்ற வேலையா இருந்தா, அது ஒரு நடிப்புக்காக பண்ற வேலையா இருந்தா எங்ககிட்டயே சொல்லணும். அதனால நான் உங்ககிட்ட இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுகோள் நினைக்கிறேன். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இதுல விஜய வந்து எப்படியாச்சும் இதை வச்சுக்கிட்டு காலி பண்ண அப்படி நோக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்களுக்கு இருக்கிற வருத்தம், இவ்வளவு பேர் இதாகி போயிட்டாங்களே. இனிமேல் நடக்கிற கூட்டங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை, அதை வந்து முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் இதற்கான நடவடிக்கை எடுத்தது. எத்தனை இடத்துல நீங்க யோசிங்க, இந்தியாவுல எத்தனை இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தப்போ யாரும் அந்த இடத்துல எட்டி கூட பார்க்காம இருந்திருக்காங்களா இல்லையா? இரவோட இரவா நடந்த 2-3 மணி நேரத்துல ஒரு முதலமைச்சர் வந்து அங்க சுத்துன்னு சுத்தி ஒவ்வொரு பேஷண்டா போய் பார்த்துட்டு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க போய் அவங்களோட இருந்து அடக்கம் பண்ற போது கூட இருங்கிறாங்க. அதுதான் இப்ப அவரு ஒருத்தர் அப்படி அனுப்பிச்சுட்டா, என்னடா அவரு அனுப்பிச்சிட்டாரு, நாம் பேசாம இருக்கிறோமே, நமக்கு கெட்ட பேர் ஆயிடும். நம்ம இல்ல அது அங்க பாருங்க, அதுல தப்பே கிடையாதுங்க. கண்டறியட்டும் எங்களுக்கு சொல்லட்டும்ங்கிறதான தலைவர் சொல்றாரு. இப்ப நாங்க வந்து எல்லா கட்சியும் கூப்பிடுறோம், நீங்க சொல்லுங்க, ஆலோசனை கொடுங்க, எல்லா அமைப்புகளையும் கூப்பிடுறோம். ஒரு வழிமுறையை நாமளே வகுத்து நாமளே கடைபிடிக்கலாம். திமுகவை தனியா எடுத்துருங்க அப்படின்னா சொல்றாரு. நாமளே அமைச்சு நாமளே அதை வந்து கடைபிடிக்கலாம்னு சொல்றாரு. இதை விட ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? ஒரு உண்மையை கண்டறிக்கணும்னு பண்றதை நாங்க வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம். அது போய் பண்ணட்டும். அவங்க வந்து ஒரு அமைப்பை நடத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை, அது போய் பண்ணட்டும். அதுல ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா அதை எடுக்கலாம். இட்டுக்கட்டி பண்ணக்கூடாது. இதுதான் இட்டுக்கட்டி பண்ணக்கூடாது. இதுதான் நாங்க வந்து எதிர்பார்க்கிற ஒண்ணு. இது வந்து ஒரு மிக துயரமான சம்பவம். நேற்று தலைவருடைய அந்த செய்தி படிச்சா யாரும் அப்படி போக மாட்டாங்க.